أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனுடைய இல்லத்தில் அவனுடைய நாட்டத்தினால் அவனுடைய இல்லத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்தது போல் இறையச்சமுடைய மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி பார்த்தோம்? 5 விடயங்களை மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து வாழ் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவர்களுடைய ஓதுதலும் அவர்களுடைய விளக்கமும் அந்த விளக்கத்தில் அவர்களுக்கு மேல் உள்ள ஆர்வமும் தெரிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஏதாவது ஒரு செயல்ல நம்ம ஈடுபடும் பொழுது ஆர்வம் இருந்தால் அந்த காரியமும் செயலும் ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நேர்த்தியா இருக்கும், ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். அதே போலத்தான் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் வரும் பொழுது அந்த குர்ஆன் நமக்கு ரொம்ப இலகுவாயிரும் இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் குர்ஆன் ஓதி அதை மனனம் செய்யக்கூடிய அந்த ஆர்வம், அந்த குர்ஆனுடைய விளக்கங்களையும் அதனுடைய தஃப்சீர்களையும் நாம் தேடும் பொழுதும் அதை தேடி தேடி கற்கும் பொழுதும் இன்ஷா அல்லாஹ் அதில் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா அந்த கல்வியில நமக்கு பரக்கத் கொடுப்பான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு சில வசனத்துடைய முடிவிலையும் அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்தித்து உணர மாட்டீர்களா, அறிவுடையவர்களுக்கு இதில் சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு, சிந்தனை செய்வதற்கு நிறைய அத்தாட்சிகள் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. யாரை பின்பற்றுகிறோம் என்கின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு எறும்பு கூட அதனுடைய வரிசையில இருந்து விலகாம போகும். பார்த்திருக்கீங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இனிப்பை தேடி அதனுடைய அந்த நறுமணம் அந்த வாசனையை தேடி அந்த எறும்பு என்ன செஞ்சிடும், வந்துடும். அந்த எறும்புகள் மற்ற எறும்புகளுக்கெல்லாம் சொல்லி வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு எறும்பு அந்த வழியிலிருந்து விலகி போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த விலகி போனதுல இருந்து யாரெல்லாம் பின்தொடர்ந்து போறாங்களோ, அந்த எறும்புகள் எல்லாம் போகுதுகளோ, அந்த வழி தவறி போன அந்த எறும்பு அடையக்கூடிய இடத்துல ஒண்ணுமே இருக்காது. அந்த அடையக்கூடிய இடத்தில் ஒண்ணுமே இருக்காது. பாத்தீங்களா? அந்த இடத்திற்கு பெயர் என்ன சொல்றாங்க தெரியுமா அறிஞர்கள்? மரணக்குழி. நல்லா பாதுகாக்கணும். உங்களுக்கு புரியுதா? இந்த வார்த்தைகள் புரியுது இல்ல? மரணக்குழி. ஏன் அப்படின்னா நாம் யாரை பின்பற்றுகிறோம், எதை பின்பற்றுகிறோம், எதன் வழி நடக்கிறோம், யாரை பின்பற்றி வாழ்கிறோம் என்பதுல நம்மளுடைய கவனம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவனம் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் வழி தவறி யாரையோ எதையோ எந்த கொள்கையையோ மஆதல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர பின்பற்றி விட்டோமையானால் அது மரணக்குழியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நம்மை பின்பற்றுவதற்கும் அவர்களை முழுமையாக எடுத்து வாழ்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு வாழ்வின் வழிகாட்டியாகவும் நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல விசாரித்தலை குறித்தும் சொன்னாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய காதில் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒன்று அது தேவை இருந்தால் விசாரிக்கணும், இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் அமைதியா கடந்து விட்டு செல்வதுதான் சிறந்தது. ஒரு சொற்பொழிவு மன்றத்துல நம்மளுடைய அல்லமா பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நோன்பு நேரத்தில் கூட ஒரு மனிதரை பார்த்து நீ நோம்பாளியா என்று கேட்பது கூட வீண் விசாரணை. ஏன்?
நோன்பு வச்சு நான் நோம்பாளின்னு சொன்னா ஏதோ ஒரு சின்ன தற்பெருமையா போயிடும். நோன்பு வைக்காத நிலையில நோன்பு வைக்கலன்ட்டு வச்சுட்டு அப்படின்ட்டு ஏதாவது போய் சொல்லிட்டான்னு நினைச்சுக்கோங்க, இது கேட்குறாங்களே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த பாவம் நமக்கு என்ன செஞ்சு வந்து சேர்ந்துடும். ஏன்னா நோன்பு நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நோம்பாளி அல்ஹம்துலில்லாஹ் அமைதியான முறையில் இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம வந்து ஊருக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் நினச்சிக்கோங்களேன், இல்லை ஊருக்கு போயிட்டோம்னு நம்ம முடிச்சிடுவோம். எந்த ஊருக்கு போனீங்க, எதுக்கு போனீங்க, எங்கே தங்கினீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அதிகமாக நடக்கும். சரியா? இது நல்ல பழக்கமும் இல்லை. அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம், அவ்வளவுதான். அதனால தேவையில்லாத விசாரணையிலிருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக்கிறோம். ஏன்னா சில நேரம் அந்த விசாரணை செய்யும் பொழுது கேட்கும் பொழுது அந்த அவர்களுடைய உரிமையை அந்த இடத்துல நம்ம பறிக்கிறோமா அதெல்லாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நாம் இப்போ ஒரு க்யூவில் நிற்கிறோம், க்யூவில் நின்றுட்டு இருக்கிறோம். ரொம்ப எந்த க்யூ அப்படின்னு வச்சோம்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், இல்லது ஒரு ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கிறோம். பயங்கரமான வெயில் தாங்க முடியலை, எப்படா நமக்கு வந்து நம்ம வேலை முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்மளை விட ரொம்ப வயசானவங்க இல்லை ஏதாவது ஒரு மாசமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வர்றாங்க. எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா ப்ளீஸ் அளவுக்காக அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இடம் கொடுப்போன்னு இடம் கொடுப்போம் இல்லையா? ஆனால் நாம் என்ன செய்வோம், எங்கே நிற்போம், அதுக்கு அடுத்து நிற்போம். சரியா? அந்த புண்ணியமா அல்ஹம்துலில்லாஹ் நேர்மையான மனிதர் நம்ம கிட்ட கேட்டு நம்ம இடத்த வந்து நின்றுக்கிட்டாங்க. நாம பின்னாடி ஒருத்தர் நிக்கிறோம்ல, அவர்கிட்ட நம்ம கேட்டோமா, கேட்கல. புரியுதா? நாம என்ன செய்யணும், நம்ம இடத்த கொடுத்துட்டோம்னா அங்க எங்க போயிடணும், லாஸ்ட் போயிடணும். இப்ப இப்படித்தான் சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நம்மை அறியாமலேயே பல பேருடைய உரிமைகளையும் அவர்களுடைய இந்த சுதந்திரத்தையும் பறித்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்மளால இதுதான் முடியும் அப்படின்னா அது என்ன செஞ்சிடணும், இவ்வளவுதான். ஆமா, ஒரு ஐன் எனக்கு படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா கரெக்டா என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்துருக்கணும். அது ஒரு ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரியா? சரி, நல்லா ஒரு ஆர்வம், நல்லா அதற்கான ஒரு கூலியும் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனால இப்படி விசாரணை என்கின்ற அந்த விடயத்திலையும் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்கின்ற நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் ஃபுல்லாமே தெரியும். மனிதனுடைய ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். ரொம்ப அழகான விளக்கமும் இருந்துச்சு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் இப்படி எல்லாருடைய தேடல்களும் இருக்கணும். குர்ஆனை வெறுமனமே நம்ம கிதாபை புரட்டி கொண்டே இருந்தால், நான் உங்களுக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லட்டுமா, உலகத்திலேயே சிறந்த புத்தகம் எது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் எந்த பேப்பரை புரட்டுகிறோமோ அது சிறந்த புத்தகம் அல்ல, நம்மை எந்த புத்தகம் புரட்டுகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம். ஒரு பேஜை படிக்கிறோம் அப்படின்னா அடுத்த பேஜை படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கணும். அப்ப குர்ஆனை நாம் நன்மைக்காக வாசிப்பதும் நன்மைக்காக ஓதுவதும் ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், இது வசனத்துடைய பின்னணி நான் தெரிஞ்சுக்கிறணுமே, எதுக்கு இந்த வார்த்தை இந்த இடத்துல வருது, மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை. இப்போ உதாரணமா இப்போ நம்ம குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு சூரா ஜின்னு ஓதுனாங்க, அதுல பாத்தீங்கன்னா அன்னஹு அண்ணா அண்ணா அண்ண அப்படிங்கிற வார்த்தை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐன் ஃபுல்லா வரும். நேற்று அவங்க தான் சொன்னாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அப்படியே ஃபுல்லா வருது, பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி வரும் பொழுது ஏன் இப்படி அல்லாஹ் தொடர்ந்து இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ற அப்படின்ட்டு நம்ம தர்ஜுமா எடுத்து பார்க்க பழகணும். சரி, தர்ஜுமாவில் புரியலையே, அதற்கான விளக்கத்தை எங்க தேடலாம், எந்த கிதாபுகள்ல தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஆர்வம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். காலம் முழுவதும் நம்ம நேற்று சொல்வது போலதான், கடந்த காலத்தில் சில விஷயங்களை நினைச்சு நாம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதை கடந்த காலத்தில் நம்ம பயனில்லாம ஆக்கிட்டோம், அதனால கவலைப்படுறோம். இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி இந்த கல்வியின் தேடல் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னைக்கு ஓதுன சூரா ஜின் ரொம்ப அழகான முறையில் அற்புதமாக ஓதுனாங்க. அல்லாஹ் எல்லோருக்கும் இப்படியான ஞாபக சக்தியை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இறைவனிடத்தில் துஆ செய்வோம். சூரா ஜின் அப்படின்னு சொன்னாலே ஒரு வித பயம் சில நேரம் வரும் என்ன. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுதே ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜின்னை சொல்லிட்டான். ஒமா ஹலக்துல் ஜின்னையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லைன்னு சொல்றான் இல்லையா. இப்போ அதற்கான காரணம் என்ன, நாம எப்படி வணங்குறோமோ ஓதுறோமோ தொழுகிறோமோ சதக்கா கொடுக்குறோமோ எல்லாமே அந்த ஜின்களும் செய்யும். என்ன படைப்பினத்துல தான் வித்தியாசம், நாம வெளிப்படையா தெரிகிறோம், அவங்க எல்லாம் மறைமுகங்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கும் எப்படி விசாரணை உண்டோ அதே போல ஜின்களுக்கும் விசாரணை உண்டு, சொர்க்கம் நரகம் உண்டு.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதே மனிதர்களையும் கற்களையும் கொண்டு நம்ம நரகத்தை நிரப்புவேன்னு சொல்றானே, சில இடங்களை ஜின்களை கொண்டு என்ன செய்கிறேன், நரகத்தை நிரப்புகிறேன் அப்படிங்கிறதே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுட்டு நம்மளுடைய தலைப்புக்குள்ள போவோம். என்னன்னா இதனுடைய பின்னணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதி காட்டுறாங்க. அதை சில ஜின்கள் என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க, செவிமடுக்கிறாங்க. செவிமடுத்தது மட்டும் அல்லாம நாமளுமே நிறைய விடயங்கள் கேட்கிறோம், நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அடிக்கடி நம்ம பயானுடைய ஆரம்பத்தில் அதை தான் சொல்றோம். அதை நம்ம எதை கேட்டோமோ அதன்படி தானும் நடந்து பிறருக்கு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லணும். அதே வேலையைத்தான் ஜின்கள் செஞ்சிருக்கு. நான் ஒரு அற்புதமான இந்த வார்த்தை முதல் வசனத்திலே வருது, குர்ஆனன் அஜபா, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, அப்படிதானே வருது. அதாவது ஆச்சரியமான ஒரு குர்ஆனை, ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் அப்படின்ட்டு ஜின்கள் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். நாமெல்லாம் வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை பல்லாயிரம் முறை ஓதிருப்போம், ஆனா அதுல ஆச்சரியமான விடயங்கள் அதிகமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் மற்ற சூறாக்கள்லையும் மற்ற வார்த்தைகள்லையும் ஆச்சரியமான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்லி காட்டுகிறார். அதனால நம்ம குர்ஆனை ஆச்சரியத்தோடு கேட்கணும். கேட்டது மட்டுமல்லாம மற்றவர்களுக்கும் அந்த ஜின்களை போல எத்தி வைக்கணும். எத்தி வைத்தது மட்டுமல்ல, அந்த ஜின்கள் உறுதியா இருந்துச்சு அந்த கல்புக்குள்ள. என்ன சொல்லுச்சு தெரியுமா, நாங்க இப்படி இறைவன் ஓர் இறை கொள்கையை நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் அதை ஈமான் கொண்டோம், மற்றவர்களுக்கும் எத்தி வைத்து விட்டோம், அந்த வழியிலிருந்து அகல் பிறள மாட்டோம் அப்படிங்கிறத ஜின் இனங்கள் என்ன செஞ்சு கொண்டார்கள், பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நாமளும் நம்மளுடைய குர்ஆன் வசனங்களை முழுமையாக ஈமான் கொண்டு அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில சஹாபாக்களுடைய கேள்விகளையும் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன பதில்களையும் வச்சிருக்கான். சில சஹாபாக்கள் வாழ்க்கையில வாழும் பொழுது இதெல்லாம் நம்ம யோசிப்போம், இதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்களா, இது கூடயே தெரியாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு அடிக்கடி அதுதான் சொல்றது. இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு கலிமா சொல்லி கொடுங்க, இல்ல அலிஃப் பாத்தா சொல்லி கொடுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி காமிங்க அப்படின்னு சொன்னா இதுமா தெரியல அப்படின்ட்டு எப்ப என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. 2 ரக்காய் தொழுது காமிக்கணும். சஜ்தா செஞ்சு காமிங்களே, சஜ்தா செஞ்சு காமிக்கணும். சின்ன சின்ன விஷயம்தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அதே போலதான் நமக்குமே நம்மளுடைய முஅல்லமா கிளாஸ்ல நம்ம பெரியவங்களுக்கு அதுதான் சொல்றேன். ஒரு நாள் முட்டாளாக இருப்பதை விட வாழ்நாள் முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு நாள் முட்டாளாகி வாழ்நாள் முழுவதும் அறிவாளியாக இருப்பதுதான் மிகச்சிறந்தது. புரியுதுங்களா? ஏதாவது வார்த்தை, விஷயம், ஒரு செயல் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா உடனே கேட்டு அதை தெளிவு பெற வேண்டும். அவ்வளவுதான். அந்த நேரத்தில் நம்மளை முட்டாளா யார் நினைத்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அப்ப மட்டும்தானே முட்டாளா இருக்கிறோம். அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் வரல, எனக்கு போத தெரியல, மதசா வர்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்குது, இனிமே எஸ்னல் குர்ஆன் எடுத்து ஓதவா, குர்ஆன் நமக்கு வருமா வராதா அப்படின்ட்டு சங்கடத்திலையும் ரொம்ப அப்படியே வெக்கத்திலையும் நம்ம இருந்தோமே, ஆனால் வாழ்நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கல்விக்கு மட்டும் வெட்கம் இருக்கக்கூடாது. வெட்கம்னா என்னது, அதாவது மற்ற இடங்கள்ல பெண்கள் என்றாலே வந்து இயற்கையிலே வெட்கம் குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, ஆனா கல்வியில் மட்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள்லே மிகச்சிறந்த பெண்கள் அன்சாரிய பெண்கள். அவங்கதான் வந்து கல்வியில வெட்கப்படாம அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நிறைய விடயங்களை, மறைவான விஷயங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மறைவானதுன்னா அந்தரங்க விடயங்களை நிறைய கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கைர். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இது எதுக்காக சொல்ல வந்தோம்? சில சஹாபாக்களுடைய அந்த கேள்வி அப்படிதான் இருந்துச்சு. நீங்க குர்ஆன்ல ஓதும் பொழுது, இப்ப ஹிஸ்டரி நம்பர் எல்லாம் ஃபுல்லா கொடுத்துருவேன், ஒரு 13 கேள்வி இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், ஓதி இருக்கோம். பட் இதுக்கான விளக்கங்கள் கொஞ்சம் தெரிஞ்சதுதான், அதை நம்ம ரீகால் பண்ணி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்போ ஒரு 13 கேள்விகள், எஸ் அலூனக அப்படின்ட்டு என்ன செய்யும், நிறைய அந்த கேள்விகள் வரும். நபியே பிறையை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள், மாதவிடாயை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள், அனாதைகளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள், மது சூதாட்டத்தை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். எழுத வேண்டாம், அடுத்தடுத்து ஒன்னொன்னா சொல்லுவேன், சரியா? அப்ப இந்த 13 விஷயத்தையும் அந்த சஹாபாக்கள் கேட்க பிறை தெரியாதா, இந்த நிலவுல என்னப்பா ஆராய்ச்சி இருக்குது, என்ன வருது, முதல் ஆரம்பத்துல அப்படி ஒல்லியா வருதுன்னு லீனா வருது, அப்புறம் 15 நாள் அப்படி அந்த பரிபூரணம் ஆகுது, அப்புறம் மறுபடியும் நம்ம அதுக்கு வளர்ப்பிறைன்னு வச்சிருக்கோம் பேரு, அதுக்கப்புறம் தேய்பிறைன்னு வச்சிருக்கோம், ஏன் வருது, ஏன் போகுது, இதனுடைய யூஸ் என்ன அப்படிங்கறத கேட்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில பதில் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி 13 கேள்விகள்
சூரத்துல் பக்ராவுல இருந்து ஆரம்பிச்சு அதே போல சூரா நாசியாத் வரைக்கும் இதுக்குள்ள இந்த 13 கேள்விகள் இருக்குது. சரிங்களா? இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம சுருக்கமாக தான் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு டைமிங் கம்மியாக இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல 2:189 சூரத்துல் பக்ராவுடைய முதல் கேள்வி யஸ்அலூனக அனில் அஹில்லா. என்ன அர்த்தம்? பிறையை பற்றி நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்னு சொல்லி பாருங்களேன். குல், குர்ஆன்ல எங்கெல்லாம் குல் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருதோ அது யார் சொல்றா? நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் சொல்றா. சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னா கற்பனையால் உருவாக்கப்பட்ட வேதமல்ல இந்த குர்ஆன், சுய சிந்தனையால் உருவாக்கப்பட்ட வேதமல்ல இந்த குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை உண்மை, ஆனால் அந்த வார்த்தையுடைய மூல காரணம் அல்லாஹ் தான். அவங்களுடைய சொந்த கற்பனையோ சொந்த முன்னோர்களுடைய கதைகளோ இல்ல. அதனால தான் நபியை நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல அல்லாஹ் நபியே சொல்ற மாதிரி வச்சிருக்கிறாம்ல, வைக்கல. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லி கொடுக்கிறார். குல், நபியே நீங்க சொல்லுங்க. குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். மக்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கும் இந்த பிறை பயன்படும். அதே போல சில அமல்களுக்கும். சுப்ஹானல்லாஹ். பிறை அப்படின்னு சொன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கூட பிறை எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் மாதம் தான் எழுதி வச்சிருக்கோம். உங்க பேரன் பேத்தி பிறந்த பிறையை சொல்லுங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா இங்கிலீஷ்ல ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர், நவம்பர் என்ன செய்வோம்? கரெக்டா சொல்லுவோம், டைம் சொல்லுவோம். கரெக்ட் தானே? எழுதி வைக்க. ஆனா நம்மளை பெத்த அம்மா அத்தாமாருக்கு எழுதி வைப்பாங்க சஃபர் மாதம், ரமதான் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா பிறை கணக்கே ஆரம்பத்துல இல்லாம போயிடுச்சு நம்மளுடைய பிள்ளை. இப்போ வர்ற ஜெனரேஷன்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர மதரசா தொடர்பு இருந்ததுனால தான் அரபு மாதங்கள் 12 தெரியுது. இல்லைன்னா சித்திரை, வைகாசி, ஜனவரி, பிப்ரவரி மட்டும்தான் தெரியும். யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு களிமா சொல்லி கொடுப்போம். நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஏன்னா பிறை என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஹஜ்ஜுக்குனாலும் பிறை பார்க்கணும். முஹர்ரம் 10, ஆஷுரா நோன்பு நம்ம என்ன செய்யறோம்? வைக்கிறோம். அதே போல துல்ஹஜ் பிறைன்ட்டு நம்ம என்ன செய்யறோம்? அரஃபா நோன்பு 9 பிறை 9 அப்படின்னு சொல்லிட்டு பெருநாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றக்கூடிய வார்த்தை பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு திறங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா இந்த பிறை வருஷம் நமக்கு அந்த பிறச்சண்டை தான் பெருஞ்சண்டையா இருக்கு. என்ன ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நோன்பு என்னது பெருநாள் கொண்டாடி இருப்பாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே கொண்டாடிடுவாங்க. நாம நோன்பு வச்சிருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு டைம் எப்படிதான் ஒரு கூட்டம் ஒரு நாட்டில இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அப்ப நோன்பு வச்சிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்த கூட்டம் சொல்லுது, நாங்கெல்லாம் பெருநாள் கொண்டாடிட்டு நோன்பு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவான விளக்கம் சொன்னாங்க. எந்த இடத்துல இந்த பிறை பாக்குறதுக்கு மாடியில போயோ இல்ல இந்த மக்காவுல எல்லாம் பாத்தீங்கன்னா இது அந்த டெலஸ்கோப் மாதிரி என்ன செய்வாங்க, பயங்கர கருவி வச்சிருப்பாங்க. உயரமான இடத்துல அப்படி போக்கஸ் பண்ணி அப்படியெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய சொல்லல. எந்த இடத்துல நின்று பிறை தெரிகிறதா சுற்றி பார்க்கணும். அந்த ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள சுற்றி பார்த்து பிறை தெரிந்தால் நோன்பு பெருநாள். இல்லையா 31 பிறையில கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க 29ல மேக மூட்டமா இருக்குது, மழை பொழியுது அப்படின்னு சொன்னா 30 பூர்த்தி செஞ்சு அவ்வளவுதான். அடுத்த மறுநாள் பெருநாள் தான். பிறை தெரிஞ்சாலும் சரி தெரியலாட்டியும் சரி. இப்படி பிறையை அழகான முறையில கணக்கிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நோன்பு நோக்கணும், அமல் செய்யணும். மற்ற நம்மளுடைய பிள்ளைகள் பிறந்தது பிறை கணக்கு அதிகமா என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும். பத்திரிகையில் பதிவிறக்கம் செய்வதற்கு மட்டுமல்ல பிறை, நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம். ஏன்னா நம்ம பிறந்ததையே பிறை கணக்கு வச்சுதான் கணக்கிடணும். நாம ஏன்னா நம்ம ஆங்கில மாதத்திற்கும் அரபு மாதத்துக்கும் எத்தனை நாட்கள் வித்தியாசம்? 10 நாட்கள் வித்தியாசப்படுது. வயசு என்ன செய்யுது, இது பண்ணுது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பிறையை பற்றி அந்த மக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், ஹஜ்ஜுக்காகவும் மக்களுடைய சில அமல்களுக்காகவும் அந்த பிறை படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு காரணம். நம்மளும் நினைக்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒன்று. இப்போ உதாரணமாக நம்ம நகம் கூட வெட்டி போடக்கூடிய நகத்திற்கூட ஒரு நன்மை உண்டு. ஏன் இந்த நகம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், எந்த பொருளை நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நகத்தினுடைய பயன்பாடு நிறைய உண்டு. ஆனா வளர்ப்பது எவ்வளவு பாவமோ எவ்வளவு வேதனையோ அதே இது நகமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு கேள்விக்கே முடிஞ்சிச்சு. இப்போ குர்ஆனில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பதில் இதுதான்.
பிறையை பற்றி நபியை அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், இப்படி என்ன செய்யுங்க, பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா 2:189 வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது கேள்வி, எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியே எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள், நபியே எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுக்கு கேட்கிறான். அதுக்கு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீன வபினஸ் ஸபீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் வருது. எதை செலவு செய்ய வேண்டும், யாருக்கு செலவு செய்ய வேண்டும், எப்பொழுது செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கேள்விக்கான பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு 3 வழிகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று, தன் உழைப்பால் சம்பாதிப்பதன் மூலம் பொருளாதாரம் வருகிறது. இரண்டாவது, தேவை ஏற்படும் பொழுது சில நேரம் மற்றவர்களிடத்துல கடன் வாங்கும் பொழுது நமக்கு பொருளாதாரம் வருது. மூன்றாவது, வேற வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல யாசகம் கேட்கும் பொழுது மனிதன் பொருளாதாரத்தை பெறுகிறான். அப்படிங்கிற இந்த 3 வழியை தவிர எந்த வழியிலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பொருளாதாரம் வானத்தை பிளந்து கொண்டு என்ன செய்யாது, வராது. இப்போ இதுல இருக்கும் பொழுது இதில் முதல் தரம் உழைப்பால் வரக்கூடிய பொருளாதாரம் தான் ஆக மிக பரக்கத்தானது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனாலதான் ஒருவன் விறகு வெட்டுவதற்காக கோடாரியை சுமந்து மலையின் மீது ஏறி விறகுகளை சுமந்து வந்து உழைக்கக்கூடிய அந்த மனிதன் சொர்க்கத்திலேயே ஆக மிக உயர்ந்த அந்தஸ்துல இருப்பான். சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னா அவன் உழைப்பால் அவனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அப்புறம் தான் இந்த கடனும், அதற்கு முடியாத பட்சத்திற்கு யாசகம் என்று சொல்லும் பொழுது கூட யாசகம் கேட்பது கூட இஸ்லாமிய மார்க்கத்துல அனுமதி இல்லை. யாரெல்லாம் அதிகமா யாசகத்துடைய வாயில்களை திறக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வறுமையின் அல்லாஹு தஆலா அதற்காகத்தான் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துறான். எதையெல்லாம் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தை செலவு செய்வது இல்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறனும். நம்ம எல்லாம் மறுமையில் நம்ம கேள்வி கேட்பதே அப்படிதானே, எதை நீ சம்பாதித்தா எப்படி நீ செலவு செய்கிறாய், சம்பாதிப்பதிலையும் ஹலால் ஹராம நம்ம பேணணும். அதே போல செலவு செய்யும் பொழுதும் நல்லவையை, தூய்மையானதை மட்டும் செலவு செய்ய வேண்டும். அதே போல யாருக்கு செலவு செய்யணும், முதல்ல நெருங்கிய வாலிதை, பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலையே அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதனால் செலவு செய்வதில் எப்படி, சம்பாதிப்பதில் எப்படி கவனமாக இருக்கின்றோமோ அதே போல் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சுருக்கமாவே நம்ம பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய கேள்விகள் இருக்கு, பார்த்துட்டு வரீங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்பரை பார்த்துருவோம். விளக்கம் கேள்வி பார்த்தீங்கன்னா 2:217. ஃபர்ஸ்ட் சொன்னது 215. பக்ராவிலே அடுத்து வருது கேள்வி. அடுத்த கேள்வி, புனித மாதத்தில் போர் செய்வதை குறித்து 2:215 ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது 2:217 புனித மாதத்தில் போர் செய்வதை பற்றி நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அல்லாஹு தஆலா அதுக்கு பதிலும் சொல்கிறான். எஸ் அலூனக அனி ஷஹ்ரில் ஹராமி கிதால் ஃபீஹி, குல் நபியே நீங்க சொல்லுங்க, கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாதத்தில் போர் செய்வது மிகப்பெரிய பாவமாகும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் ஒரு சம்பவம் வருது இதனுடைய பின்னணியில. என்ன அப்படின்னு சொன்னா, மதீனாவுடைய எல்லைக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சில சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் அனுப்பிச்சிருப்பாங்க. அனுப்பும் பொழுது அந்த எதிரிகள் தாக்க வரும் பொழுது அந்த முக்கியமான அந்த புனிதமான மாதத்துல இவங்க போர் செஞ்சிருவாங்க. யாரு? முஸ்லிம்கள் போர் செஞ்சிருவாங்க. இப்போ போர் செய்யும் பொழுது அல்லாஹுடைய தூதர் இடத்துல வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் புனிதமான மாதத்தில் நீங்க இப்படி போர் செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனமே இறக்கப்படுது. என்னன்னா, எதிரிகள் தாக்க வரும் பொழுது காஃபிர்கள் நம்ம முஸ்லிம்களை எவ்வளவு துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி உயிருக்கோ பொருளுக்கோ சேதம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், இப்படி புனிதமான மாதமாக இருந்தாலும் போர் செய்வதற்கு அனுமதி உண்டு. ஆனால்
மற்ற எந்த தேவையில்லாத காரணமின்றி போர் செய்வது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நமக்கு இதற்கான படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்துல இந்த மாதத்துல இந்த அமல்கள் செய்ய வேண்டும். இப்ப ரமலான் மாதம் வந்துச்சுன்னா தௌபா செய்யாமல் இந்த ரமலான் மாதத்தை கடந்து விடாதீர்கள். நோன்பு நோற்க சக்தி இருந்தும் நோன்பு நோற்காமல் இந்த ரமலான் மாதத்தை கடந்து விடாதீர்கள். அதே போல பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் உங்களுடைய பொருளாதாரத்தை சேமித்து வைத்து விடாதீர்கள் அப்படின்ட்டு எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார், அதை முக்கியமாக சமஅனா வ தஅனா நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மை இம்மையிலும் மறுமையிலும் நிரப்பமாக தருவான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதே போல 4வது 2219 மது சூதாட்டத்தை பற்றி அவர்கள் உன்னிடத்தில் நபியை கேட்கின்றார்கள். எஸ் அலூனக அனில் ஹம்ரி ஒல் மைசிர் உல் நபியே நீங்க சொல்லுங்க, ஃபீஹிமா அவை இரண்டும் இஸ்முன் கபீர் மிகப்பெரிய பாவமாகும், அநியாயமாகும், ஓ மனாஃபிஉ லின்னாசி இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இழப்பீடுகளை அந்த வசனம் நமக்கு உணர்த்துது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்வான், அல் ஹம்ரு வல் மைசிரு வல் அஸ்லாமு வல் அஸ்லாமு வல் அஜ்ஸாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய ஆக வெறுப்பான ஷைத்தான் காட்டி கொடுத்த செயல்களே ஆக வெறுப்பான செயல் இந்த ஹம்ரும் மைசிரும் தான். எனது மதுவும் சூதாட்டம் தான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதனுடைய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும். இது வெளிப்படையாக தெரியக்கூடிய விளைவுகள் அதிகம். அதே போல இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தக்கூடிய நஷ்டங்கள் மிக அதிகம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று இது ஷைத்தானுடைய செயல்கள். இது ரெண்டுமே மதுவும் சூதாட்டமும், இந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ரொம்ப அதிகமா மது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம், சூதாட்டம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். பெற்ற பிள்ளைகள்ல இருந்து கட்டிய மனைவிகள் வைத்து என்ன செய்யக்கூடாது, சூதாட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு அதுல மூழ்கி இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த கேள்வி அந்த சஹாபாக்கள் கேட்கும் பொழுது இதனுடைய பதில்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதே போல இது ஷைத்தானுடைய செயல். 2வது பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் பெற்ற செயல்களில் இதுவும் ஒன்று. 3வது பாத்தீங்கன்னா சுவனம் புகவே முடியாது இந்த மதுவும் சூதாட்டம் என்கின்ற பழக்கத்தை உடையவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் அப்படி செய்து யார் தௌபா செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மது குடித்த ஒரு மனிதன் யா அல்லாஹ் நான் தௌபா செய்றேன், என்ன நீ மன்னிச்சிருன்னு மனமுருகி கேட்டு மீண்டும் அப்படி செய்கிறான் 3 முறை சொல்லி அல்லாஹ் மிக இரக்கமானவன், அதற்கு பின்னாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றானா. இப்போ எவ்வளவு வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த 3வது இந்த மதுவும் சூதாட்டமும் சுகனம் புக முடியாத அளவிற்கு நம்மை நஷ்டத்தில் குள்ளாக்கி விடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல 4வது மது அருந்துபவர்கள். இதுல 4வது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மதுவும் சூதாட்டம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா, மறுமையில மது குடித்த அந்த மனிதனுக்கு தீனத்துல் ஹபாப் என்கின்ற நரகவாசிகளுடைய வியர்வை பானமாக கொடுக்கப்படுமாம். அதல் அல்லாஹ் பாதுகாக்கணும். அருவருப்பான ஒரு பானத்தை இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பானத்தை அருவருப்பான பானம் இது அப்படின்னு சொன்னா, மறுமையில் அந்த அருவருப்பான பானத்தை அல்லாஹ் குடிக்க வைத்து வேதனை செய்வான் அப்படிங்கிறத அல்லாஹ் எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படி மதுவும் சூதாட்டமும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த கொஸ்டின், எத்தனாவது கொஸ்டின் இது வந்தது? 5வது கொஸ்டின். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த சஹாபாக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எஸ் அலூனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் அனாதைகள் நிறைய இருந்தாங்க. இப்போ வரைக்குமே நம்ம புள்ளி விவரம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 14.4 கோடி பேர் அனாதைகள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். 14.4 கோடி பேர் இந்த உலகத்தில் அனாதைகளாக இருக்கிறார்கள். அதுல ஆசிய கண்டத்துல மட்டும் 8 கோடி பேர் அனாதைகளாக இருக்கிறார்கள். பருவமடைய வரக்கூடிய அந்த வயதிற்கு முன் யார் தந்தை இழந்தார்களோ அவர்கள் தான் அனாதை. பருவம் அடைந்த பின் அல்ல, பருவம் அடையும் வயதிற்கு முன் தந்தை இழந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பொறுத்தளவுக்கு அனாதைகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் சேர்க்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா, அனாதைகளுடைய தலையை தடவி கொடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய கல்பு ரொம்ப ராகத்தாக இரக்கம் உள்ளதாக ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நானும் அனாதையை ஆதரித்தவர்கள் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அனாதைகளை பொறுப்பேற்றுக் கொள்வோமேயானால் அல்லாஹ் தஆலா நம்மை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வான், பொறுப்பேற்றுக் கொள்வான். அதே போல அனாதைகளுடைய சொத்துக்களில்
மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அநியாயமாக அனாதைகளுடைய சொத்துக்களை தின்பவர்கள், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நெருப்பு கங்கை சுமப்பவர்கள் போல அப்படிங்கறது அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறான். இப்படி அனாதைகளுடைய விடயங்களை பார்த்தோமே, ஆனால் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அனாதையாக இருப்பது என்பது ஒரு இழிவு நிலை அல்ல, ஒரு இழிவான ஒரு செயல் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் சூரா அதுல வதுஹா சூராவில் அதைத்தானே சொல்லுவான், நீங்க அனாதையா இருந்தீங்க, உங்களுக்கு நான் ஆதரவு தரவில்லையா, ஃபஅம்மல் யதீம ஃபலா தன்ஹர், நீங்க அனாதையா இருந்தீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யல, ஆதரவு தக்குஹரா தக்குஹர், ஓகே ஓகே சரி, தக்குஹர் சரியா, ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்குஹர் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அதனால் அப்படியான பிள்ளைகளையோ மனிதர்களையோ நம்ம பார்த்தோமையானால் அவர்களை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அவர்கள் அதிகமான நன்மையை பெற்று தருவதற்கான வழிவகை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதனுடைய விடையை அதை குறித்து அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றா அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பார்க்கணும். 2:220 இந்த வசனம் இடம்பெறுது. அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் 2:222. இது எல்லாமே சூரத்துல் பக்கராவுலயே இது இவ்வளவு கேள்விகள் வருது. அல்லாஹு தஆலா அடுத்த கேள்வி கேட்கிறான், யஸ்அலூனக அனில் மஹீத். மஹீல் என்றால் ஹைலுடைய மாதவிடாய் பற்றி நபியே நீங்கள் கூறுங்கள். சுப்ஹானல்லாஹ், அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் கேட்கிறாங்க. குல் நபியே நீங்க சொல்லுங்க, ஹுவல்லதி ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீல். அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை உபாதை தான், அவ்வளவுதான். இது ஒரு அருவருப்பு தக்கதோ ஒதுக்கிவிடக்கூடியதோ இல்லை, இது வேற முகம் சுளிக்கக்கூடியதோ அல்ல. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை உபாதை அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. அந்த காலத்துல இப்பயும் கூட சில ஊர்கள்ல என்ன செய்யறாங்க, இப்பயும் இது பண்றாங்க, தனியா வைக்கிறது என்ன, அவங்களுக்கு தனி தட்டு என்ன, அவர்களை பாயில உட்கார விட மாட்டாங்க, முசல்லா தொட விட மாட்டாங்க, எதுவுமே இது பண்ண விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் மாதவிடாய் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தடைகள் தான் விதித்திருக்கு. தொழக்கூடாது, நோன்பு வைப்பக்கூடாது, அதே போல தவாப் செய்யக்கூடாது, அதே போல கணவரோடு சேரக்கூடாது. இது தவிர மற்ற எல்லாம் ஆகுமானதுதான் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஹைலுடைய விஷயத்தை பற்றியும் அல்லாஹு தஆலாவிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் இப்படி அழகான முறையில விளக்கம் கொடுக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வீட்டுல போய் படிங்க. இது ஒரு 2 இதா வச்சிருக்கணுமோ, லிஸ்ட் நம்பர் சொல்லிட்டேன், 2:222. சரி போதும்லண்ணே, அடுத்த விரிவா சொல்லுவேண்ணே, நல்லா இருக்கும், அவசரமா சொல்றது எப்படி. சரி இன்ஷா அல்லாஹ் இதுல எத்தனை கொஸ்டின் இப்போ வந்திருக்கு? 6. 6ல் 2 நல்லா சரியான முறையில் விளக்கம் கொடுக்க முடியல. அதோட இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்தால் அதோட சேர்த்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஓகே. அதோட மற்ற லிஸ்ட் நம்பரை நான் சொல்றேன், முடிந்தால் வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்து கேள்வி 7வது கேள்வி 5:4 இருக்குது. கேள்வி 7 5:4. அதாவது ஹலாலை பற்றி, ஆகுமான பொருளை எப்படி உண்பது பற்றி நபி அவர்கள் உம்மிடத்தில் கேட்கின்றார்கள் சொல்லி வரும் 5:4. அடுத்து 7:187. யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, மறுமை நாளை பற்றி நபியை உம்மிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். அடுத்து 8:1. யஸ்அலூனக அனில் அன்ஃபால். 1 அன்ஃபால்ல முதல் வசனம், அதாவது கனிமத் பொருளை பற்றி, போர் பொருளை பற்றி உன்னிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். அடுத்து 10வது கொஸ்டின் 17:85. யஸ்அலூனக அனிர் ரூஹ். நேற்று அதை பற்றி பேசணும், ரூஹை பற்றி அவர்கள் உன்னிடத்தில் கேட்கின்றார்கள். 18:83. யஸ்அலூனக அன் தில் கர்னைன். எங்க வந்துச்சு, இங்க வரும், சூரா கஹ்ஃப்ல இன்னைக்கு ஓதணும் இல்லையா, இதுல வரும். துல்கர்னைனை பற்றி நபியை உம்மிடத்தில் அவர்கள் கேட்கின்ற, இந்த துல்கர்னைன் பற்றி வரலாறு தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் 12வது கொஸ்டின் யஸ்அலூனக அனில் ஜிபால். மலைகளை பற்றி நபியே 2:105 எழுதிக்கோங்க, நான் சொல்ற கடைசிக்கும். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, மறுபடியும் மறுமை நாளை பற்றி 79:42. இதுதான் சூரா நாஸியாத்துல வரக்கூடியது. சரிங்களா? 79:42. அதே போல இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, 12வது கொஸ்டின் சூரா, ஒரே நிமிஷம் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு கேள்விகளுக்கும் அற்புதமான முறையில் அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்லியிருக்கா.
அந்த பதிலை விளக்கமாக தஃப்சீரில் நம்மளுடைய முஃபஸ்ஸிரீன்கள் அழகான முறையில் விளக்கமும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இதனுடைய விளக்கங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குர்ஆனை மேலும் மேலும் புரிந்து ஆராய்ச்சி செய்து அதை உணர்ந்து ஓதக்கூடிய அதை கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அமீன். அகுல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.